ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேலத்தில் வந்து ராஜகணபதின்னு சொல்லிட்டு பிள்ளையார் இருக்கிறாரு. அவர் ரொம்ப விசேஷம். சேலத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் மக்களுக்கு ரொம்ப முக்கியமான எந்த ஃபங்க்ஷன்னாலும் ராஜகணபதி வந்து பார்த்துட்டு வண்டி வாங்கினாலும் சரி, ஒரு வாகனம் வாங்கினாலும் சரி, எல்லாத்துக்கும் வந்து பூஜை பண்ணிட்டு போவாங்க. சேலம் மக்களுக்கு அதுக்கு தெரியும். அந்த சேலம் ராஜகணபதிக்கு வந்து இப்போ வந்து கும்பாபிஷேகம் நடத்த போகிறாங்க. 30ஆம் தேதி 30/8/2026 அன்னைக்கு காலையில். அங்கே வந்து இப்போ பாருங்கள், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ரொம்ப விழா கோலமாக இருக்குது சேலம் ராஜகணபதி கோயில்கிட்ட. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே வந்து லைட்டெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி நேற்றுலேருந்து 26ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ப்ரோக்ராம்ஸும். டெய்லியும் வந்து அங்கே வந்து ஹோமம் நடக்குது, எல்லாமே நடந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போனேன். நான் போன இன்றைக்கி மார்னிங் கலெக்டர் சாரும் வந்திருந்தார். சேலம் கலெக்டர் சார் பாருங்கள். இப்போ கரெக்டாக நான் போய் பார்த்துட்டு இருக்கும்போது கோயிலில் சாமி கும்பிடும்போது அவர் வந்தார். ஸோ அதையும் எடுத்திருக்கேன், கேப்சர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக நடந்துகிட்ருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சேலத்துக்குள்ளே இருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு நாள்னாலும், ரொம்ப தூரத்தில் இருந்திங்கன்னா சேலத்தில் ஏதோ ஒரு நாள்னாலும் கண்டிப்பாக வாங்க. 30ஆம் தேதி வந்து இது நடக்குது, மகா கும்பாபிஷேகம். பாருங்கள், ஹோமம் எல்லாம் நடக்க போகுது. அதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்ருக்க பாருங்கள். சேலம் கலெக்டர் சார் போயிட்டுருக்காரு ராஜகணபதி கோயில் தரிசனத்துக்காக. தரிசனம் பார்த்துட்டு அவர் ஏதோ எல்லாம் அங்கே எப்படி ஏற்பாடெலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அங்கே செக் பண்ணிகிட்டு இருந்தார். எல்லா பக்கம் போய் பார்த்துட்டு இருந்தார். பாருங்கள், டிராஃபிக்கும் நிறையா இருந்தது. டிராஃபிக் எல்லாம் வந்து அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அது வந்து மெயின் ரோடு. அந்த மெயின் ரோடை வந்து லாக் பண்ணிட்டாங்க. இது வந்து பக்கத்தில் வந்து ஏஆர்எஸோட ஒரு இது இருக்குது, இடம் இருக்குது. அது வந்து இப்போதைக்கு வந்து மகா கும்பாபிஷேக விழாவில் வந்து அங்கே யாகம் நடத்துறதுக்கோசரம் அங்கே யாகசாலை வந்து அமைச்சிருக்காங்க டெம்ப்ரரியாக. இது வந்து ஏஆர்எஸ்எஸோட அவங்களோட இது லேண்டு, கார் பார்க்கிங் நினைக்கிறேன். பாருங்கள், பாருங்கள் 26ஆம் தேதியிலேருந்து நேற்றுலேருந்தே ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் நைட் டைம் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்ட்ரீட்லேயும், அங்கே இருக்கிற பக்கத்தில் எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே வந்து லைட்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து பழைய வந்து உங்களுக்கு சரவண பவன் இருந்த ஹோட்டல் இருந்த இடம். இதுவும் வந்து இப்போ நம்ம யாராவது அந்த கோயிலுக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்கு பொருட்களாக கொடுக்கணுன்னு விருப்பப்படுறவங்கள இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறது அங்கே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கலாம். இது வந்து ராஜகணபதி கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் கோயிலோட மண்டபம் இருக்குல்ல, அந்த மண்டபத்தில் வந்து யாகசாலை வச்சுருக்காங்க. முடப்பாறைலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. போயிட்டு வருது, ஹாப்பியாக இருக்குது. இங்கே போக முடியாதவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு ஹாப்பியாக இருங்க. இது வந்து ஏஆர்எஸ் மல்டிப்ளெக்ஸ் இருக்குது, துணிக்கடை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த வந்து பிள்ளையார் இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நைட்டில் இன்னும் நல்லாயிருக்கும். நான் முடிஞ்சால் நைட்டும் உங்களுக்கு போய் கவர் பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைவ் போடலான்னு நினச்சிட்ருக்கேன், என்றைக்குன்னு தெரில. பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பாருங்கள். இது வந்து கொஞ்சம் அந்த யூனியன் பேங்க்குக்கு முன்னாடி இது வருது, ரைட் சைடில். இது இந்த மாதிரி வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க, தேர் மாதிரி பண்ணி. கோயில் சாமியோட இது பாருங்கள், பிள்ளையார் பண்ணி வச்சுருக்காங்க. இது யார் அலங்காரம் பண்ணாங்கங்கிறது அந்த போஸ்டரும் கீழே அவங்க ஒட்டியிருக்காங்க பாருங்கள். இவங்க தான் வந்து இந்த சாமியை பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கு. குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போங்க, பெரியவங்க முடிஞ்சால் ஒரு நாள் கூட்டிகிட்டு போங்க. ஆனால் கூட்டம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து 108 தீர்த்த குடம் எடுத்ததாக சொன்னாங்க. பட் என்னால் போய் அது கவர் பண்ண முடியல. ரொம்ப நல்லாயிருக்கு. 1008, சாரி 108ன்னு தப்பாக சொல்லிட்டேன், 1008. நேற்று அதுக்கு முன்னாடி நாள் வந்து விளக்கு பூஜை நடந்திருக்கு. அதெல்லாம் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கமலா ஆஸ்பத்திரின்னு இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து கவர்மெண்ட்டோட கார் பார்க்கிங் இருக்குது. அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போது. அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு சாப்பாடு அன்னதானமெல்லாம் நடந்துகிட்ருக்கு. 3 வேளையும் கொடுக்குறதாக சொன்னாங்க. நான் போகல, பார்க்கல. கூட்டம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது
பாருங்கள் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப 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 நல்லா இருக்குது. வந்து கண்டிப்பாக சேலத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு நாள்னாலும் உங்களுக்கு முடிஞ்சப்போ வந்து பார்த்துட்டு போங்க. மெயினாக ஈவினிங் டைம் வந்திங்கன்னா உங்களுக்கு அந்த விளக்கெல்லாம் அலங்காரம் பாருங்கள், மண்டபம் இதே மாதிரி இந்த பக்கமும் அந்த சைடு அங்கேருந்து இந்த பிஎஸ்ஏ அந்த மாதிரி அக்ரஹாரம் இருக்குங்களா அந்த ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் மெயினு. இப்போ ராஜகணபதி வந்து ஹோமம் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய எடுக்க முடியல, ஏன்னா கூட்டம் நிறைய இருக்கனால அவங்க கிளம்ப சொன்னாங்க. நான் ஓரளவுக்கு யாராவது பார்க்காதவங்க பார்க்கட்டுங்கிறக்கோசரம் இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ராஜகணபதி உள்ளே இருக்கிறார் பாருங்கள், தெரியுதுங்களா? உள்ள இந்த கொடி கம்பத்துக்கு பின்னாடி வந்து ராஜகணபதி உட்காண்ட்ருக்காரு. முன்னாடி வந்து கலசம்லாம் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க, ஹோமம் நடத்திட்டுருக்காங்க. ஒவ்வொரு நாள் விசேஷமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.